ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரண்டையை பற்றி பார்க்க போகிறோம். பிரண்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது, பசியை தூண்டக்கூடியது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி கொடுத்தோன்னா அவங்க பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க. வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது எலும்புகளுக்கெல்லாம். இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பிரண்டையை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இந்த கார்னரையெல்லாம் எடுக்கணும். இந்த கார்னரில் இருக்குங்களே, இதில் கொஞ்சம் சில ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து செமிக்காது. ஸோ அது இந்த கார்னரையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் அரிக்கும். ஸோ இந்த மாதிரி அரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பிரண்டையை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு 20 நிமிஷமாவது ஊற போட்டு நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் அரிப்பு கம்மியாக இருக்கும். ஆனாலும் அரிப்பு இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறணும் தண்ணியில். இப்போ நம்ம பிரண்டையை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நடுவில் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் நம்ம இப்படி எடுத்துடணும். இது எலசா இருக்கிறதுனால நம்ம நிறைய தோல் எடுக்க தேவையில்லை. இந்த எலசா இருக்கிறதுனால நம்ம எல்லா தோலும் எடுக்க தேவையில்லை. இந்த கார்னரை மட்டும் எடுத்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வதக்கி இதுலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேணும்னா நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, தேங்காய், புளி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்து அரைச்சோன்னா காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கார்னரையெல்லாம் எடுத்துடணும். நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கார்னரையெல்லாம் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டோன்னா, வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு புளியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்ஸ், பாய்.